ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 3rd வீக் பார்க்கலாம். அதாவது டே 15லேருந்து டே 21 வரைக்கும் நான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகியிருக்கேன், நான் என்ன மீல் பிளான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். டே 14 அன்றைக்கி எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா 74 கிலோகிராம்ஸ் இருந்தேன். நான் 1 வீக் டயட் ஃபாலோ பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய வெயிட் வந்து 72.4 கிலோகிராம்ஸாக இருந்துச்சு. டோட்டலாக 1.6 கிலோகிராம் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் மெயினாக எடுத்துக்கிட்டது எக் ஒயிட் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் நான் எக் ஒயிட்ஸ் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 எக் ஒயிட்ஸ் கூட வந்துட்டு ஒரு வெஜிடபிள் சாலட் எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தோசை, பச்சைப்பயிறு நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தேன், அதோட தோசை கூட ஒரு வெஜிடபிள் இருக்கணுங்கிறதுக்காக வாழைத்தண்டு, ஒரு சாம்பார், அவ்வளோதான் என்னோடய லஞ்ச். அதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 எக் ஒயிட்ஸ் கூட வந்துட்டு ஒரு ஜூஸ். அன்றைக்கி வந்து நான் பப்பாயா ஜூஸ் எடுத்திருந்தேன். உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்குமோ எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரூட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சேம் அதே மாதிரி 3 எக் ஒயிட்ஸ். அன்றைக்கி பீட்ரூட் சட்னி இருந்ததுனால கொஞ்சம் சட்னி வச்சுக்கிட்டேன். சாலடில் பீட்ரூட் ஆட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பச்சைப்பயிறு தோசை, பீட்ரூட் பொரியல், ஒரு எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்துட்டு பச்சை பட்டாணி கிரேவி வச்சுக்கிட்டேன். அடுத்த டின்னருக்கு பார்த்திங்கன்னா 4 எக் ஒயிட்ஸ். அன்றைக்கி வந்து நான் மஸ்க்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் கூட வந்துட்டு சாலடில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தது ஸ்ப்ரவுட்ஸும் லெட்யூஸ் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா எக் ஒயிட்ஸ் தான், எப்பவும் போல் 3 எக் ஒயிட்ஸ். லஞ்சுக்கு பச்சைப்பயிறு தோசை, கொஞ்சமாக வந்துட்டு பன்னீர் எடுத்திருந்தேன். பன்னீர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேனில் 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக கீ சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், சால்ட் போட்டு சாட்டே மட்டும் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கூடவே பீக்கங்காய் பொரியல் எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு டின்னரோட வீடியோ எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு இதே சேம் டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் தான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு சாதம் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் ஒரு எக் ஒயிட், கொஞ்சமாக வந்து வெள்ளை சுண்டல் காலையில் பண்ணியிருந்தேன், அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவரைக்காய் பொரியல், கொஞ்சமாக வெஜிடபிள் சாலட். இது அடுத்த நாளோட பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு வந்து ராகி களியும் கூட வந்துட்டு கடலை குழம்பும் எடுத்துக்கிட்டேன். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் நான் வெளியில் கடையில் சாப்பிட்டதுனால அங்கே கோதுமை தோசை வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ராகி கூழ், ஒரு எக் ஒயிட் கூட வந்துட்டு கோவைக்காய் பொரியல் சாப்பிட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எக் ஒயிட்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் நான் இந்த வீக் ஃபுல்லாக. நைட்டுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி ராகி கூழ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சாலட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியாக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கூட ஒரு கேரட் வந்துட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம லெட்யூஸ் லீவ் சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் தோல் சீவிட்டு நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட புளிப்பு டேஸ்ட் வந்து சாலடுக்கு நல்லாவே இருக்கும். கூடவே கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரவுட் சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்சடு ஸ்ப்ரவுட்ஸ் தான் நான் சேர்த்துருந்தேன். நீங்கள் தனியாக பச்சைப்பயிறு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், வெறும் சுண்டல் மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சீரக மிளகுத்தூள் போட்டாலே போதும். இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூட பன்னீர் கூட உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் நான் போன வீக் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ண டயட் ஃபுட்.
முக்கியமாக நீங்கள் டயட் பண்ணாலும் நிறைய தண்ணி குடிங்க, மறக்காமல் தண்ணி குடிக்கணும். நான் 4th வீக் மீல் பிளானோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.